இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே மீண்டும் உங்களை இந்த சத்திய நேர நிகழ்ச்சியிலே வரவேற்பதிலே மகிழ்ச்சி அடைகிறேன். நீங்கள் ஆசையாய் இவ்வளவு திரளாய் இங்கே அமர்ந்து பார்த்து கொண்டிருப்பதை குறித்து நாங்கள் மகிழ்ச்சி அடைகிறோம். இந்த சத்திய நேர நிகழ்ச்சியிலே முதலிலே கலாத்தியர் நிருபத்திலிருந்து நாம் படித்தோம். உங்களுக்கு நினைவு இருக்கலாம். வாட் இஸ் த காஸ்பல், சுவிசேஷம் என்றால் என்ன என்று 6 அதிகாரத்திலும் 6.5 மணி நேரம் செய்தியாக நாம் படித்தோம். அதற்கு பின்பு 1 பேதுருவிலே மெய்யான கிருபை என்றால் என்ன என்பதை குறித்து நாம் படித்தோம். 5 அதிகாரத்திலிருந்து 5 செய்திகளை நாம் பார்த்தோம். அதற்கு பின்பு எபிரேயரிலே கிருபையை பற்றி கொள்ள கடவோம் என்று சொல்லி நாம் முழுவதுமாக 13 அதிகாரத்திலே நாம் படித்தோம். அதற்கு பின்பு எபிரேயரிலே தேவன், கிறிஸ்து, ஆவியானவர் எப்படி செயலாற்றுகிறார்கள் என்பதை நாம் பார்த்தோம். இன்றிலிருந்து நாம் புதிய ஒரு புஸ்தகத்தை படிக்க இருக்கிறோம் சத்திய நேர நிகழ்ச்சியிலே. நீங்கள் இந்த நிகழ்ச்சியை பார்க்கும்போதெல்லாம் தயவு செய்து உங்களுடைய வேதத்தை திறந்து வைத்து காரியங்கள் இப்படி இருக்கிறதா என்றால் நீங்களே அதை பார்க்க வேண்டும். நாங்கள் சொல்லுகிறதை நீங்கள் அப்படியே கிரகித்து உங்களுடைய வேத புஸ்தகத்தையும் பார்த்தால் என்றால் மெய்யாகவே நீங்கள் விசுவாசிக்கும் போது இது உங்களுக்குள்ளே ஸ்பாட்டிலே அது கிரியை செய்யும். எனவே தயவு செய்து உங்கள் வேதத்தை நீங்கள் திறந்து வைத்துக் கொள்ளுங்கள். நாங்கள் சொல்லுகிற வசனங்களை நீங்கள் அதில் அண்டர்லைன் பண்ணுங்கள். உங்களுக்கு மிகுந்த பிரயோஜனமாக இருக்கும். ரோமர் புத்தகத்தை நாம் இன்றிலிருந்து படிக்கிறோம். வழக்கம் போல ஒவ்வொரு அதிகாரத்திலிருந்தும் ஒவ்வொரு காரியத்தை நாம் படிக்க போகிறோம். இந்த ரோமர் புஸ்தகம் சுவிசேஷத்தின் கிட்டத்தட்ட 5ஆம் பகுதி போல் அது இருக்கிறது. மத்தேயு, மார்க்கு, லூக்கா, யோவான், இது நம்ம காஸ்பல் அப்படின்ட்டு சொல்கிறோம், சுவிசேஷம். இந்த சுவிசேஷம் என்றால் அதனுடைய விளக்கங்களை நாம் இந்த ரோமர் புத்தகத்திலே நாம் படிக்கிறோம். ஏனென்றால் இந்த ரோமர் புத்தகத்தை நாம் படிக்கும்போது அதனுடைய கரு என்ன, எப்போதுமே அந்த புக்கு ஏன் எழுதப்பட்டது என்பதை நாம் படிக்க வேண்டும். இந்த கருவை நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா ரோமர் 15ஆம் அதிகாரம் 16வது வசனத்தை படிக்கும்போது, ரோமர் 15 16வது வசனத்தை நம்ம படிக்கும்போது, தேவன் எனக்கு அளித்த கிருபையினாலே உங்களுக்கு ஞாபகப்படுத்தும்படிக்கு இவைகளை நான் அதிக தைரியமாக எழுதினேன். ஸோ ஞாபகப்படுத்தும்படி பவுலுக்கு கொடுத்த கிருபையை நாம் அறிந்து கொள்ளும்படி அந்த சுவிசேஷத்தின் காரியங்களை நாம் விளங்கி கொள்ளத்தக்கதாக அவர் ரிமைண்டர் பண்ணுகிறார், ஞாபகப்படுத்துகிறார் அல்லது நினைவுபடுத்துகிறார், நினைவூட்டல். எனவே இந்த புஸ்தகத்தினுடைய எல்லா காரியங்களும் ஒரு நினைவூட்டல்களாக அவர் எழுதி கொண்டே வருகிறார். அது மாத்திரமல்ல, இன்னொரு வசனத்தை நாம் படிக்கும்போது 12ஆம் அதிகாரம் முதல் 2 வசனங்கள் நாம் அதிகமாக தியானிக்கிற வசனங்கள். அப்படி இருக்க சகோதரரே, நீங்கள் உங்கள் சரீரங்களை பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியமான ஜீவ பலியாக ஒப்பு கொடுக்க வேண்டும் என்று தேவனுடைய இரக்கங்களை முன்னிட்டு நான் வேண்டிக் கொள்கிறேன். இதுவே நீங்கள் செய்யத்தக்க புத்தியுள்ள ஆராதனை. நீங்கள் இந்த பிரபஞ்சத்திற்கு ஒத்த வேஷம் தெரியாமல் தேவனுடைய நன்மையும் பிரியமும் பரிபூரணமான சித்தம் இன்னதென்று பகுத்தறியத்தக்கதாக உங்கள் மனம் புதிதாகிறதினாலே மறுரூபமாகுங்கள். ஸோ ரினியூ யுவர் மைண்ட் அப்படின்றது, ரினுவல் யுவர் மைண்ட். உங்கள் மைண்டு சேஞ்ச் ஆகணும் அப்படின்ட்டு 12ஆம் அதிகாரத்தில் அவர் எழுதுகிறார். ஸோ 15ஆம் அதிகாரத்தில் நினைவூட்டுகிறேன் என்கிறார். எனவே இந்த சுவிசேஷத்தினுடைய காரியங்களினாலே உங்களுடைய மனது மறுரூபமாக வேண்டும். ஸோ இதை ஆரம்பத்திலே அவர் எழுதுகிறதை நீங்கள் பார்க்கலாம். 1ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா 16, 17 ரெண்டையும் சேர்த்து படிக்கிறேன். கிறிஸ்துவின் சுவிசேஷத்தை குறித்து நான் வெட்கப்படேன். முன்பு யூதரிலும் பின்பு கிரேக்கரிலும் விசுவாசிக்கிறவன் எவனோ அவனுக்கு ரட்சிப்பு உண்டாவதற்கு அது தேவ பலனாயிருக்கிறது. விசுவாசத்தினாலே நீதிமான் பிழைப்பான் என்று எழுதியிருக்கிறபடி விசுவாசத்தினால் உண்டாகும் தேவநீதி விசுவாசத்திற்கென்று அந்த சுவிசேஷத்தினாலே வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது. ரிவீல்டு, த காஸ்பல் ரிவீல்டு. அதை தான் அவர் 1ஆம் அதிகாரத்துலேருந்து எழுதி 12ஆம் அதிகாரத்தில் மனம் உங்களுக்கு இப்படி மறுரூபமாகணும். ஸோ அதனால தான் உங்களுக்கு ரிமைண்டர் பண்ணுறேன்னு இதை எழுதி முடிக்கிறார். என்றைக்குமே ஒரு புக்கை படிக்கும்போது இந்த ஹோல் கருத்து, முழு கருத்து நம்ம மைண்டில் இருக்கணும்.
12ஆம் அதிகாரத்தை நீங்கள் படித்து பார்த்தீங்கன்னா அப்படி இருக்க சகோதரரேன்னு அவர் ஆரம்பிக்கிறார். அப்போ எப்படி இருக்கேன்னா 11:1 படிக்கும்போது தான் இப்படி இருக்கேன்னு சொல்கிறார். 10ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தில் சகோதரரே அப்படின்ட்டு இருக்கு. சரி, அப்போ மேலே என்ன போட்டிருக்குன்னா 9ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தில் எனக்கு மிகுந்த துக்கம் அப்படின்னு சொல்கிறார். அப்போ மேலே ஏதோ ஒரு காரியத்தை அவர் பேசுகிறார். 8ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை பார்த்தீங்கன்னா ஆனபடியினால், அப்போ மேலே ஏதோ ஒன்று பேசுகிறார். 7ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தில் நியாயப்பிரமாணத்தை அறிந்திருக்கிறவர்களுடைய பேசுகிறேன். அப்போ மேலே ஒரு மேட்டரை பேசியிருக்கார். 6ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தில் ஆகையால் என்ன சொல்லுவோம், கிருபை பெருகும்படி பாவத்திலே நிலை நிற்கலாம் என்று சொல்லலாமோ. இப்போ ஆகையால்னு போட்டிருக்கு. அப்போ 5ஆம் அதிகாரத்தை படித்து பார்த்தா 1ஆம் வசனத்தில் இவ்விதமாக, அப்போ எவ்விதமாக 4ஆம் அதிகாரம் படிக்கணும். 1ஆம் வசனம் அப்படியானால், அப்போ 3ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை படிக்க வேண்டியிருக்கு. ஏன்னா அந்த கன்ஜங்ஷன் வேர்டு வந்ததுனால இப்படியானால்னு இருக்குது 3:1. அப்போ அது எப்படின்னு 2ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை படிக்கும்போது ஆகையால். அப்போ இந்த முழு புஸ்தகமுமே ஒரு காரியத்தை தான் அது சொல்லுது. அது என்ன அப்படின்னா, சுவிசேஷத்தினாலே வெளிப்படுத்தப்பட்ட தேவநீதி, அதனாலே மனம் மறுரூபம் அடைவது, அதைத்தான் அவர் ரிமைண்டர் பண்ணுகிறார். ஸோ 1ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தில் அவர் ஆரம்பிக்கும் போதே தேவனுடைய சுவிசேஷத்திற்காக அப்படின்னு அவர் ஆரம்பிக்கிறார். அது மாத்திரமில்லை, இந்த சுவிசேஷத்தை தான் அவர் திரும்ப திரும்ப அவர் என்ன சொல்கிறார் அப்படின்னா கிருபையின் சுவிசேஷம் அப்படிங்கிறார். கிருபை அப்படிங்கிற வார்த்தையை இந்த ரோமரில் அதேக தடவை அவர் பயன்படுத்துகிறார். கிருபை என்றால் அது நீங்கள் என்ன செய்தீர்கள் என்பதல்ல, மாறாக இயேசு என்ன செய்தார் என்பதாகும் கல்வாரியிலே. அதான் கிருபை. அது மாத்திரமல்ல, தேவனுடைய சுவிசேஷங்கிறார் 1ஆம் வசனத்தில். 16ஆம் வசனத்தில் கிறிஸ்துவின் சுவிசேஷம். உச்சகட்டத்தில் 16:26 என் சுவிசேஷம் அப்படின்றார். இந்த சுவிசேஷமே என் சுவிசேஷத்தின்படியே. ஏனென்றால் பவுலுக்கு ஆண்டவர் விசேஷித்த விதமாக இதை வெளிப்படுத்தினார். அது ரட்சிப்பு உண்டாக தேவ பலனாய் இருக்கிறது. அது மாத்திரமல்ல, 15-18 நாம் படிக்கிறோம், அப்படியே அது அற்புதத்தினாலும் அடையாளத்தினாலும் உறுதிப்படுத்தப்பட்டது அந்த சுவிசேஷம். ஸோ அதை பவுல் 15ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்தில் அவர் சொல்லுகிறார். எனவே சுவிசேஷம் என்பது ஒரு நற்செய்தி. இங்கே சுவிசேஷம் என்று சொல்லப்பட்டிருப்பது அல்லது மொழிபெயர்க்கப்பட்டிருது கிரேக்க வார்த்தையில் எப்படி இருக்குது அப்படின்னா, மெய்யாகவே அர்த்தம் கொள்வது எப்படின்னா, நம்ப முடியாத ஆனால் உண்மையாக நம்மை வியப்பில் ஆழ்த்தும் ஒரு நற்செய்தி. சுவிசேஷம் என்பது தேவன் உங்களிடத்தில் கோபமாக இல்லை, அவர் உங்களை நேசிக்கிறார் என்றும் அவர் தன்னுடைய எல்லா ஆசீர்வாதங்களையும் உங்களுக்கு கொடுக்க விரும்புகிறார் என்றும் சொல்லுகிற நற்செய்தி என்பதை காட்டிலும் நம்பவே முடியாத ஆனால் உண்மையான நம்மை வியப்பில் ஆழ்த்தக்கூடிய மிக 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 நல்ல செய்தி. அதான் காஸ்பல்ங்கிறது. பயங்கரமான ஒரு நற்செய்தி. ஒரு படுபாவி பரலோகம் செல்லுகிறான் இயேசுவை ஏற்றுக்கொண்டதினாலே. இதை நம்ப முடியாது, கிரகிக்க முடியாது, விளங்கி கொள்ள முடியாது. பெஸ்ட் எக்ஸாம்பிள் அந்த சிலுவை கள்ளன், கொலையை முயற்சி பண்ணி எடுத்துக்கொண்டிருந்த பவுல். அதனால தான் சொல்றாரு, நான் கிருபையில் நிற்கிறேன் அப்படிங்கிற. நம்ப முடியாத ஒரு நற்செய்தி. இதைத்தான் இந்த ரோம நிருபத்திலே அவர் எழுதுகிறார். எனவே நான் இந்த எபிரேய நிருபத்துக்கு ஒரு தலைப்பு கொடுத்தோம், கிருபையை பற்றி கொள்ளக்கடும். அதே போல் இதற்கு இந்த 3 வசனத்தையும் சேர்த்து ஒரு தலைப்பு சொல்கிறேன், காஸ்பல் மைண்ட் ரினியூவல் ரிமைண்டர்ஸ். சுவிசேஷத்தின் மனம் மறுரூபமாக வேண்டிய நினைவூட்டல் குறிப்புகள். அவர் அப்படி தான் அவர் எழுதிட்டே போகிறார் 1ஆம் அதிகாரத்தில். எல்லாமே ஒரு கன்ஜங்ஷன் வேர்டு போட்டு ஒரே காரியத்தை விளக்கிக்கிட்டே போகிறாரு கடைசி வரை. ஸோ உங்கள் மைண்டில் இது நல்லா விளங்கிட்டு அப்படின்னா நம்மளை அதை விடுதலை ஆக்கிறோம். சத்தியம் உங்களை விடுதலை ஆக்கி விட்டுரும். ஸோ இந்த புக்கை படித்த போது மெய்யாகவே எனக்கு மிகுந்த பிரயோஜனமாக இருந்தது. என்னுடைய ரட்சிப்பு உறுதியாக்கப்பட்டது. அந்த ரட்சிப்பிலே நாம் அகமகிழ்கிற எல்லா காரியங்களும், அந்த ரட்சிப்பு தேவ பலனை என்ன அர்த்தம்னா, அது ஏதோ பாவ மன்னிப்பு மாத்திரமல்ல, சாபத்திலிருந்து விடுதலை, வியாதியிலிருந்து விடுதலை, தரித்திரத்திலிருந்து விடுதலை, இந்த எல்லா மரண பயத்திலிருந்து விடுதலை,
டோட்டல் ரிலாக்ஸ் இந்த சுவிசேஷம் செய்கிறது. இதை நாம் அறியும் போது நம்முடைய வாழ்க்கையிலே ஒரு பெரிய சேஞ்ச். அதைத்தான் பவுல் தெளிவாக எழுதுகிறார். பிரியமானவர்களே, இந்த 1ஆம் அதிகாரத்திலே நாம் படிக்கக்கூடிய ஒரு காரியத்தை நாம் பார்க்க போகிறோம். காஸ்பல் மைண்ட் ரினியூவல் ரிமைண்டர்ஸ், சுவிசேஷத்தினாலே வருகிற மனம் மருவமாக்கக்கூடிய நினைவூட்டல்கள். ஸோ ரிமைண்டர் நம்பர் 1, ஒரு 1ஆம் அதிகாரத்தில் என்ன எழுதுகிறார் அப்படின்னா 21வது வசனம். ஒரு வேர்டை மட்டும் நான் உங்களுக்கு காயின் பண்ணுறேன், அப்போ நீங்கள் நல்லா ஞாபகப்படுத்தி வச்சுக்கிடலாம். அப்படியே ஞாபகப்படுத்தி போகும்போது ஃபினிஷிங் வரும்போது அது அழகாக முடியும். 1ஆம் அதிகாரம் 21வது வசனம். அவர்கள் தேவனை அறிந்தும் அவரை தேவனென்று மகிமைப்படுத்தாமலும் ஸ்தோத்தரியாமலும் இருந்து தங்கள் சிந்தனையினாலே வீணரானார்கள். உணர்வில்லாத அவர்களுடைய இருதயம் இருளடைந்தது. 28வது வசனம். தேவனை அறியும் அறிவை பற்றி கொண்டிருக்க அவர்களுக்கு மனதில்லாதிருந்தபடியினால் தகாதவைகளை செய்யும்படி தேவன் அவர்களை கேடான சிந்தைக்கு ஒப்பு கொடுத்தார். முதல் நினைவூட்டல் என்ன அப்படின்னா, நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையிலும் சரி, எல்லா காரியங்களிலும் சரி, ஃபஸ்ட்டு நம்முடைய வாழ்க்கையில் வர வேண்டியது என்னென்னா தேவனை அறிகிற அறிவு. அந்த தேவனை அறிகிற அறிவு எப்படி நமக்கு வருது அப்படின்னா, 16வது வசனத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா, கிறிஸ்துவின் சுவிசேஷத்தை குறித்து நான் வெட்கப்படேன். விசுவாசிக்கிறவன் எவனோ அவனுக்கு ரட்சிப்பு உண்டாவதற்கு அது தேவ பலன். என்ன அர்த்தம் அப்படின்னா, யாரெல்லாம் இந்த சுவிசேஷத்தை விசுவாசிக்கிறாங்களோ, ஏன்னா இவர் அங்கே அப்படி தான் எழுதுகிறார் 7ஆம் வசனத்தில், தமது நாமத்து நிமித்தம் விசுவாசத்துக்கு கீழ்ப்படியும் பண்ணும் பொருட்டு. இதில் ஃபெய்த்து தான் அங்கே ஆக்டிவேட் ஆகிற, அதாவது செயலாற்றுகிற ஒரு காரியம். யாரெல்லாம் இந்த சுவிசேஷத்தை விசுவாசிக்கிறாங்களோ அவங்களுக்கு அது தேவ நீதியாக இருக்கிறது. 17ஆம் வசனத்தில் நம்ம அதை படிக்கிறோம். விசுவாசத்தினாலே நீதிமான் பிழைப்பான் என்று எழுதியிருக்கிறபடி விசுவாசத்தினால் உண்டாகும் தேவ நீதி. இது என்னது? இது எப்படி ப்ராக்டிக்கலாக விளங்கிக்கிடுறது? இயேசு கிறிஸ்து சிலுவையிலே எல்லாவற்றையும் எனக்காக செய்து முடித்தார் என்ற ஒரு விசுவாசம் எனக்குள்ளே வரும்போது, அவர் என்னுடைய எல்லா காரியங்களையும் அவர் எடுத்துக்கொண்டு என்னுடைய இடத்திலே அவர் பலியாகிவிட்டார். எனவே எனக்கு இப்போது ஒரு தேவ நீதி, தேவன் விரும்புகிற ஒரு பரிசுத்தம் எனக்குள்ளே கிறிஸ்துவினாலே வருகிறது. கிறிஸ்து, இன் கிரைஸ்ட், கிறிஸ்துவுக்குள்ளே நான் நீதிமானாக்கப்படுகிறேன். இந்த அறிவு, அதாவது நான் அவரை தேடவில்லை, அவரே என்னை தேடி வந்தார். பின்னாடி அவர் எழுதுவார் 5ஆம் அதிகாரத்தில் 8ஆம் வசனத்தில், நாம் பாவிகளாய் இருக்கையில் கிறிஸ்து நமக்காக மரித்ததினாலே தேவன் நம்மேல் வைத்த தமது அன்பை விளங்க பண்ணுகிறார். எழுதிட்டே வர 5ஆம் அதிகாரத்தில் அதை ஹைலைட் பண்ணுவார். இதுதான் தேவனை அறிகிற அறிவு. இது ஒரு மனிதனுக்குள்ளே வரவில்லை என்றால், அந்த 28ஆம் அதிகாரம் 1ஆம் அதிகாரம் 28லேருந்து கடைசி வசனம் வர அவர் அவ்வளோ குவாலிட்டியும் எழுதுவார். அவங்க உணர்வு இல்லாமல் இருப்பாங்க, எல்லாம் பாவம். அந்த பட்டியலை நான் வாசிக்க இந்த இடத்துல விரும்பலை. ஏன் அப்படின்னா, நம்ம யாரும் அப்படி கிடையாது. இயேசுவை நாம் ஏற்றுக்கொள்ளும் போது நாம் தேவனுடைய சுபாவத்திற்கு பங்குள்ளவர்களாக மாறிவிடுகிறோம். அதுதான் சுவிசேஷம், அதுதான் நற்செய்தி. ஒருவேளை இந்த தேவனை அறிகிற அறிவு ஒரு மனிதனுக்குள்ளே இல்லை என்றால், அவன் இப்படித்தான் அவனுடைய வாழ்க்கையை அதாவது மாறிவிடுகிறது. இங்கே நாம் பார்க்கிறோம், இந்த தேவனை அறிகிறவனுடைய ப்ராக்டிக்கல் டிப்ஸ் உங்களுக்கு 1-2 சொல்ல விரும்புகிறேன். அதாவது பழைய ஏற்பாட்டில் ஆண்டவர் அறிய முடியாது, கொஞ்சம் தான் பார்சியலாக தெரிஞ்சிச்சு. எபிரேயர் 1:1 நம்ம படிக்கிறோம், பங்கு பங்காக வகை வகை. ஆனால் இப்போ அப்படி இல்லை. இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு வந்தபடினாலே அவர் தான் பிதாவிடத்து வந்து அவருடைய பிதாவினுடைய தற்சொரூபம், அச்சுப்பதிப்பு, துல்லிய பிரதிநிதி. அவர் தான் ஒரு அச்சுக்கோப்பு மாதிரி வார்த்தெடுத்தவர், கடவுளுடைய அந்த தற்சொரூபம். ஏனென்றால் பிதா, குமாரன், பரிசுத்தாவி ஒன்றாகவே இருந்தார்கள். இப்போ அவரே இறங்கி வந்துட்டார். அவரே இறங்கி வந்தார். எவ்வளவு தூரம் அன்பாக இருந்தார் என்று ப்ரூஃப் பண்ணார். ஒரு வியாதியஸ்தனை கூட அவர் சுத்தமாகாமல் இருந்ததில்லை. அப்போ என்ன அர்த்தம்? நாம் எல்லாரும் நல்லா இருக்கணும்னு ஆண்டவர் விரும்புகிறார், தேவன் விரும்புகிறார். எந்த ஒரு வியாதியஸ்தனையும் அவர் சும்மா விட்டதே கிடையாது. ஒரே ஒரு இடத்துல அவரால் அற்புதம் செய்ய முடியல, காரணம் அவருடைய அவிசுவாசம் தான். ஸோ புதிய ஏற்பாடு விசுவாசத்தினாலே தான் செயல்படும். நீங்கள் நல்லா ஞாபகம் வச்சுக்கிடுங்க. சுவிசேஷம் அது விசுவாசத்தினாலே செயல்படுகிற ஒரு காரியம். எனவே
தேவனை அறிகிற அறிவு என்று சொல்லும்போது புதிய ஏற்பாட்டிலே அது சாத்தியம். ஏனென்றால் கிறிஸ்துவை நாம் நெருக்கமாக படிக்க படிக்க அறிய அறிய நாம் அந்த தேவனை அறிகிற அறிவை அடைய முடியும். 21ஆம் வசனத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா, அவர்கள் தேவனை அறிந்தும் அவரை தேவன் என்று மகிமைப்படுத்தாமலும் ஸ்தோத்தரியாமலும் இருந்து தங்கள் சிந்தனையினாலே வீணரானார்கள், உணர்வில்லாத அவர்களுடைய இருதயம் இருளடைந்தது. இதை அப்படி மாற்றி நான் சொல்கிறேன், நம்முடைய இருதயம் எப்போதும் தேவனுடைய பிரசன்னத்தில் இருக்கணும் அப்படின்னா நாம் தேவனை அறிகிற அறிவில் டெவலப் ஆகணும். அவரை மகிமைப்படுத்த வேண்டும். மகிமைப்படுத்துறதுனா பெரிதாக்குவது. நம்முடைய பிரச்சனை காட்டிலும் தேவன் பெரியவர், அதான் தேவன் அறிகிற அறிவு. என்னுடைய வியாதியை காட்டிலும் அவர் பெரியவர், என்னுடைய எல்லா பிரச்சனைகளை காட்டிலும் அவர் பெரியவர். இப்படி தேவனை மகிமைப்படுத்துறது. இப்படி தான் நீங்கள் பைபிள் படிக்கணும். தாவீது அந்த ஸ்பாட்டுக்கு வரான், கோலியாத்து அங்கே எல்லாரும் கோலியாத்து பிரச்சனையை பார்த்து பயந்து கொண்டு இருக்கும்போது தாவீது அந்த ஸ்பாட்டில் வந்து நிற்க என்ன சொல்கிறான் தெரியுமில்ல? தேவன் அறிகிற அறிவு அவனுக்கு ஆப்ரேட் ஆகுது. ஜீவனுள்ள தேவனை நிந்திப்பதற்கு இந்த பெலிஸ்தியன், விருத்த சேதனம் இல்லாத பெலிஸ்தியன் எம்மாத்திரம். என்ன அர்த்தம்? நான் தேவனோடு ஒரு உடன்படிக்கையிலே இருக்கிறவன். இதே கான்செப்ட் தான் புதிய ஏற்பாட்டிலையும் வருது. பார்த்துடுங்க, நாம் புதிய உடன்படிக்கையிலே இருக்கிறோம். கிறிஸ்துவின் ரத்தம் சிந்தி நம்மளை தேவ பிள்ளையாக மாற்றி வைத்திருக்கிறார். இதான் தேவனை மகிமைப்படுத்துறது. நம்முடைய பிரச்சனைகளை காட்டிலும் தேவன் பெரியவர். அது மாத்திரமல்ல, அடுத்தாப்புல போட்டிருக்கு ஸ்தோத்தரியால், அதாவது ஆண்டவருக்கு நன்றி சொல்றது. அது நம்மளை தேவனை அறிகிற அறிவிலே நம்மளை விருத்தி அடைய பண்ணும். ஆண்டவரே நீர் பெரியவருங்கிறது சொல்றது மாத்திரமல்ல, அன்றாடம் நம்ம மூச்சு விடுறது, நம்ம நடக்கிறது, நம்முடைய தேவைகள் ஆண்டவரே உமக்கு நன்றின்னு சொல்ல பழகணும். ஒவ்வொரு காரியத்துக்கும் கிறிஸ்து அப்படி தான் இருந்தார். பிதாவே உம்மை ஸ்தோத்தரிக்கிறேன், இது எனக்கு எப்பொழுதும் செவி கொடுக்கிறீர். அந்த அளவுக்கு அவர் லைவ்ல இருந்தார். ஸோ நன்றி சொல்ல வேண்டும். அது மாத்திரமல்ல, அடுத்தாப்புல போட்டிருக்கு தங்கள் சிந்தனையினாலே வீணடான. அதாவது அப்படியே அதை மாற்றி நீங்கள் யோசித்து பாருங்கள். உங்கள் மைண்ட் செட்டில் எப்போதுமே காட் காட் காட்னு ஃபிளிக்கிறீங்க ஆகிட்டு. ஸோ மைண்டில் வந்து தேவனுடைய காரியங்கள். அதனால தான் நான் முதல்ல சொன்னேன், சுவிசேஷம், மைண்ட் ரினுவல், ரிமைண்டர். உங்கள் மைண்டில் வந்து தேவனாலே எல்லாம் கூடும், விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும். இப்படி இந்த வசனங்கள் உங்கள் மைண்டில் வந்துக்கிட்டே இருக்கணுமே தவிர உலக சிஸ்டத்தின்படி இருக்கக்கூடாது. நீங்கள் உலகத்துக்கு ஒத்த வேஷம் தெரியாமல்னா என்ன அர்த்தம்னா, வேர்ல்டு சிஸ்டம் ஒரு ரிப்போர்ட்டில் சொல்லிக்கிட்டே இருக்கும். அது டாக்டர் ரிப்போர்ட்டாக வரும், பேப்பர் நியூஸாக வரும், டிவி நியூஸாக வரும். அதை விசுவாசிக்கிறதை காட்டிலும் உங்கள் மைண்டில் தேவன் பெரியவர், என்னுடைய வியாதியை காட்டிலும் அவர் பெரியவர், விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும், நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. அதாவது இந்த மாதிரி மைண்ட் ரினுவல் வர 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 உங்கள் மைண்டில் வந்து இந்த காட்ஸ் ப்ரெசன்ஸ் எப்பொழுதும் இருக்கும். நீங்கள் மறந்துடவே கூடாது. அவர்கள் தேவனை அறிந்தும் அவரை தேவன் என்று மகிமைப்படுத்தாமலும் ஸ்தோத்தரியாமலும் இருந்து தங்கள் சிந்தனையினாலே வீணரானார்கள், உணர்வில்லாத அவருடைய இருதயம். ஸோ அந்த இருதயம் வந்து கடினப்பட நான் விடக்கூடாது. அப்போ என்ன செய்யணும்னா, தேவனுடைய காரியங்களிலே உங்களுடைய இருதயம் அப்படியே சென்சிட்டிவாக இருக்கணும். உலக காரியத்துக்கு கடினமாக்கிடணும். எப்போ பார்த்தாலும் டிவியில் உட்காந்து நியூஸு இந்த குப்பைகளே நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. அது என்ன செய்யும்? உங்கள் இருதயத்தை கடினமாக்கிறோம், அவிசுவாசத்தை விதைச்சிரும். அப்போ அதை தள்ளிட்டு தேவனை அறிகிற அறிவு உங்களுக்குள்ள வரணும். அது என்ன அறிவு? தேவன் அன்பாகவே இருக்கிறார், சொந்த குமாரனையே கொடுத்தவர், மற்ற எல்லாவற்றையும் கூடாது இருப்பது எப்படி? அந்த காட்ஸ் லவ்லே நீங்கள் பிவிட் ஆகணும். அதாவது அதை மையமாக வச்சு நீங்கள் செயலாட்ட. ஸோ தேவன் என்ன இவ்வளவா நேசிக்கிறாரே அப்படின்னு நம்ம நினைக்க பிறரை நேசிக்கிறது ஈஸியாக இருக்கும், மனைவியை நேசிக்கிறது ஈஸியாக இருக்கும், குடும்பத்தில் உள்ள பிரச்சனைகளை சால்வ் பண்ணுறது ரொம்ப ஈஸியாக இருக்கும். அதான் நமக்கு இந்த தேவனை அறிகிற அறிவு நம்மளை வாழ வைக்குது. சிம்பிள் ஃபெய்த், ஒரு எளிய விசுவாசம். நான் நீதிமான், கிறிஸ்துவின் இரத்தத்தினாலே நான் நீதிமானாக்கப்பட்டவன். ஸோ நாம் தேவனுடைய பிள்ளை, அந்த நிச்சயம் நமக்குள்ளே எப்போதும் இருக்கணும். நம்மளை படைக்கும் போதே அப்படி தான் ஆண்டவர் படைச்சிருக்கார். நீங்கள் லூக்கா 3ஆம் அதிகாரம் 38ஆம் வசனத்தில் போட்டிருக்கோம், ஆதாம் தேவனால் உண்டானவன்ட்டு தமிழில் இருக்கும். இங்கிலீஷ் பைபிளில் பார்த்தீங்கன்னா சன்ஸ் ஆஃப் காட்னு இருக்கும், சன் ஆஃப் காட்னு இருக்கும்.
இப்போ நம்மளை படைக்கும் போதே பிதா குமாரன் பரிசுத்தாய் திருத்துவ தேவன் நம்மளை உண்டாக்கும் போதே அவருடைய குமாரனாக தான் உண்டாக்கியிருக்காரு. அவங்க எப்படி அன்பாக இருக்காங்க, ஒருத்தருக்கு ஒருத்தர் ஐக்கியமாக இருக்காங்க, ஒருத்தருக்கு ஒருத்தர் எப்படி ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுக்காம எவ்வளோக்குள்ள அன்பாக இருந்தாங்களோ அதே அன்பில் தான் நம்மளை படைச்சார். இந்த அன்பை நம்ம மைண்டுக்குள்ளே கொண்டு வர குடும்பங்களில் சமாதானம் ரொம்ப ஈஸியாக வரும், சபையில் சமாதானம் ஈஸியாக வரும். இதுதான் தேவனை அறிகிற அறிவு. இதுதான் ரிமைண்டர் நம்பர் 1, மறந்துடவே கூடாது. இந்த ரிமைண்டரில் தான் அவர் ஸ்டார்ட் பண்ணுறாரு. சுவிசேஷம் தேவனை அறிகிற அறிவிலே நம்மளை விருத்தி அடைய பண்ண வேண்டும். சுவிசேஷத்தை நீங்கள் அது ஒரு நற்செய்தி, வியப்பில் ஆழ்த்தும் நற்செய்தி, மிக மிக நல்ல செய்தி. என்ன செய்தி? நாம் பாவியாயிருக்கையில் அதுக்கு மேலே ஒரு வசனத்தில் போட்டிருக்கோம், நாம் அன்காட்லி, அதாவது தேவனை தேடாமலே இருந்தோம். அதுக்கு அடுத்த வசனத்தில் போட்டிருக்கு, நாம் தேவனுக்கு சத்துருக்களாக இருக்கையில். இதுதான் தேவனை அறிகிற அறிவு. அதாவது நாம் தேவனை தேடலை, நாம் அன்காட்லியாக இருந்தோம், நாம் பாவியாக இருந்தோம், நாம் அதாவது அவர் பக்கத்திலே போக முடியாமல் இருந்தோம். அவர் தேடி வந்தார், கிறிஸ்து நமக்காக மரித்தார். இந்த அன்பு இதுதான் தேவன் அன்பாகவே. இதுதான் சுவிசேஷத்தின் மையம். இந்த அன்பு தான் சுவிசேஷத்தை நம்மளை விளங்க வைக்கும். ஸோ என்ன நேசிச்சிருக்கிறாரு, அதனால தான் மிஷினரி பணி செய்கிறோம். எல்லா கான்செப்டும் இதில் தான் வரணும். இதில் வராமல் வேறு எதிலாக இருந்துச்சுன்னா கொஞ்ச நாள் தான் இருக்கும். பவுலுக்கு எப்படி அவ்வளோ தூரம் அவரால் வைராக்கியமாக வேலை செய்ய முடிஞ்சிச்சுன்னா, கிறிஸ்துவின் அன்பு என்னை நெருக்கியது. வேறு எதுவுமே பணமோ புகழோ பதவியோ அந்தஸ்தோ எதுவுமே என்னை நெருக்கியவளோ ஐயா, இந்த லவ், தேவ அன்பு. ஏனென்றால் பிதா அன்பானவர், குமாரன் அன்பானவர், ஆவியானவர் அன்பானவர். திருத்துவ தேவனே அன்பில் தான் செயலாற்றுறார். இந்த அன்புக்குள்ளே வளையத்துக்குள்ளே நான் வரும்போது என்னால் கசப்பாக இருக்க முடியாது. வரோம், கண்டினியூஸாக இருக்க முடியாது, பேரும். ஏனென்றால் ஆவியானவரால் நான் நிரப்பப்படுகிறேன். தேவ அன்பை என்னுடைய இருதயத்திலே ஆவியானவர் ஊற்றுகிறார். அந்த உள்ளே இருக்கிற அந்த ஊற்று அந்த கசப்பை அப்படியே அடிச்சுட்டு வெளியே கொண்டு போகுது. அதனால தான் தேவனை அறிகிற அறிவு ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏதோ தேவனை பற்றி படிப்பதில்லை, புக்காக படிப்பதில்லை. தேவன் அன்பாகவே இருக்கிறார். அறிவு கட்டாத அந்த கிறிஸ்துவின் அன்பினாலே நாம் ஈர்க்கப்பட வேண்டும் என்று பவுல் ஜெபிக்கிறார். தேவனை அறிகிற அறிவிலே நாம் விருத்தி அடைய வேண்டும் என்று கொலோசியர் 1:10 அவர் படிக்கிறார், எழுதுகிறார். பிரியமானவர்களே, இந்த ஒரு அறிவு தான் சுவிசேஷத்தை உடைத்து அது வெளியே கொண்டு வருகிறது, நம்முடைய வாழ்க்கையை அது மாற்றுகிறது. மறந்துடாதுங்க, கிருபை, இதைத்தான் கிருபை அப்படிங்கிறோம். கிருபை என்பது அது சுவிசேஷத்தின் வல்லமை. இது நீங்கள் என்ன செய்தீர்கள் என்பதல்ல, ஆனால் இயேசு என்ன செய்தார் என்பதாகும். இயேசு என்ன செய்தார் என்பதாகும். இயேசு என்ன செய்த புரிய 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 உங்கள் லைஃப்பில் டோட்டல் சேஞ்ச் வரும். ஸோ சுவிசேஷம் என்பது ரட்சிப்பு உண்டாக என்று நம்ம படிக்கிறோம். ரட்சிப்புன்ன உடனே ஏதோ பாவ மன்னிப்பு மாத்திரமில்லை. அந்த கிரேக்க பதம் சோங்கிறதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா, அது பாவ மன்னிப்பு, சுகம், செழிப்பு மற்றும் விடுதலை எல்லாத்தையும் ஒரு பேக்கேஜ் அது கொடுக்குது. நீங்கள் தரித்திர நிலைமையில் இருந்தீங்கன்னா இந்த சுவிசேஷத்தை நீங்கள் விசுவாசிக்கும் போது ஆண்டவர் உங்களை அந்த தரித்திரங்களை அவர் மாற்றுகிறார். நீங்கள் வியாதியோடு இருப்பீர்கள் என்றால் இந்த சுவிசேஷம் தேவ பலனாயிருந்து அந்த சிலுவையினாலே கிடைத்த அந்த தெய்வீக வல்லமையினாலே உங்கள் வியாதி இப்பொழுதே அது உங்கள் வியாதியின் படுக்கையை முழுவதும் மாற்றி போடும். விசுவாசிக்கும் போது சிலுவைக்கு முன்பாக எப்படி சுகம் பெற முடியும் என்பதை ப்ரூவ் பண்ணார். சிலுவைக்கு பின்பு இதை நாம் எழுத்தின்படியே அனுபவிக்க முடியும். பிரியமானவர்களே, இதை மறந்துடக்கூடாது. உங்களுடைய விசுவாசம் கட்டப்பட வேண்டும். எதின் மீது? சிலுவையிலே இயேசு செய்த செயல்கள் மீது. அப்படி கட்டப்படும் போது தேவனை அறிகிற அறிவிலே நீங்கள் விருத்தி அடைவீர்கள். உங்களை 24 hours காட்ஸ் பிரசன்ஸ் எப்போது நீங்கள் உணர முடியும்? அது மாத்திரமில்லை, பிறருக்கு ஆசீர்வாதமான பாத்திரராக நாம் மாற முடியும். இதுதான் முதல் ரிமைண்டர், சுவிசேஷத்தின்
மைண்ட் ரினுவல், அதாவது மறுரூபத்தின் நினைவூட்டல் 1. தலைகளை தாழ்த்தி நாம் ஜெபிப்போம். நல்ல பிதாவே, உமக்கு நன்றி. உம்முடைய சுவிசேஷம் ஆண்டவரே எங்களை வாழ வைக்க வந்தது ஆண்டவரே. அதை சரியாக இந்த நாளிலே புரிந்து கொள்ள எங்களுக்கு பிரகாசமுள்ள மனக்கண்களை கொடுத்தபடினாலே நன்றி. எல்லா கனத்தையும் மகிமையும் உமக்கே செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்து மூலம் வேண்டுகிறோம் நல்ல பிதாவே. ஆமேன்.